வணக்கம். உண்மை செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம். நெல்லையில் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் மீது போலீசார் நடத்திய தாக்குதலில் 17 பேர் தாமிரபரணி ஆற்றில் மூழ்கி பலியானார்கள். இந்த சம்பவத்தின் 27வது ஆண்டு நினைவு தினம் 23/7/2026 என்று அனுசரிக்கப்பட்டது. இதையொட்டி கொக்கிரகுளம் தாமிரபரணி ஆற்றில் அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடந்தது. இதில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், அமைப்பினர் கலந்து கொண்டு மலர் வளையம் வைத்தும் மலர் தூவியும் அஞ்சலி செலுத்தினர். இதில் மூவேந்தர் மருத முன்னேற்ற கழகம் தமிழ்நாடு நிறுவன தலைவர் பி. அன்புராஜ் தலைமையில் தாமிரபரணி ஆற்றில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதில் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் 1999ஆம் ஆண்டு ஊதிய உயர்வு கேட்டு பேரணியில் முந்தைய அரசு அந்த பேரணியில் ஒரு சில கலவரத்தினால் தாமிரபரணி ஆற்றில் விக்னேஷ், ஒரு வயது சிறுவன் விக்னேஷ் உட்பட 17 பேர்கள் உயிர் தியாகம் செய்தனர். இதனை கண்டித்து ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு அமைப்பு சார்பாகவும் ஒவ்வொரு கட்சியினுடைய சார்பாகவும் தாமிரபரணி ஆற்றில் நினைவு தூண் எழுப்ப வேண்டியும் தமிழக அரசை வலியுறுத்தி அரசு மரியாதை செய்ய வலியுறுத்தியும் அமைப்பு சார்பாகவும் கட்சியினுடைய சார்பாகவும் ஒவ்வொரு வருடமும் மாஞ்சோலை தொழிலாளர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தி வருகின்றோம். இந்த முறையும் ஒரு நல்ல அரசு பொறுப்பேற்று உள்ளது. இந்த அரசாச்சும் இந்த மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு உயிர் நீத்த தொழிலாளருக்கு 17 பேருக்கும் நினைவு தூண் எழுப்ப வேண்டும் என்று நம்பிக்கையுடன் இந்த என்னுடைய அரசை நாங்கள் நம்புகின்றோம். கண்டிப்பாக அடுத்த வருடம் வரும்பொழுது நினைவு தூண் எழுப்பும் என்று நம்பிக்கையுடன் நாங்கள் மூவேந்தர் மருத முன்னேற்ற கழகம் அஞ்சலி செலுத்துகிறோம். Thanks for watching உண்மை செய்திகள். நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.